நிறைய பேர் இன்சூரன்ஸ் அப்படின்றத வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. இது ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் டூல். எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு இண்டிவிஜுவலோ இல்ல பிசினஸுக்கோ அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பினான்சியல் லாசஸ் வந்து மேனேஜ் பண்றதுக்காக தான் இந்த ஒரு டெக்னிக்ஸ் கொண்டு வரப்பட்டது. இங்க நமக்கு இன்சூரன்ஸ் எடுக்கிறவங்க ஒருத்தங்க இருப்பாங்க, இன்சூரன்ஸ் கொடுக்கறவங்க ஒருத்தங்க இருப்பாங்க. அதாவது இது ஒரு கான்ட்ராக்ட் பிட்வீன் இன்சூரன்ஸ் எடுக்கிறவங்களுக்கும் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும். இவங்க பிரீமியம் பேமெண்ட் பண்ணுவாங்க. அந்த எந்த மாதிரி பினான்சியல் லாஸ் எக்ஸ்பெக்ட் பண்றாங்களோ அந்த மாதிரி லாசஸ் வந்துச்சுன்னா அதுல இருந்து நம்ம ரெக்கவர் ஆகிறதுக்கான கவரேஜை இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி ப்ரொவைட் பண்றாங்க. இன்னும் டெப்தா பார்த்தோம்னு சொல்லிங்கன்னா, இன்சூரன்ஸ்ன்றது ஒரு ரிஸ்க் டிரான்ஸ்ஃபர். அதாவது ஒரு இண்டிவிஜுவலுக்கோ ஒரு பிசினஸ் மேனுக்கோ ஏற்படக்கூடிய பினான்சியல் லாஸை வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு மாத்தி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இன்சூரன்ஸ் அப்படின்றது. இன்சூரன்ஸ் ஹோல்டர் என்ன பண்ணுவாருன்னா பிரீமியம் பேமெண்ட் பண்ணுவாரு. எதுக்காக அப்படின்னா அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து அதுக்கு எக்ஸ்சேஞ்ச் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கவரேஜை ப்ரொவைட் பண்ணுவாங்க. நோ growth ஆர் ரிட்டர்ன். அதாவது இன்சூரன்ஸ் பிரீமியம் அப்படின்றது வந்து நம்ம கட்டக்கூடிய பிரீமியம் வந்து growth ஆகிறதுக்கோ இல்ல ஒரு இன்கம் ஜெனரேட் பண்றதோ கிடையாது. நம்ம பேமெண்ட் பண்ணக்கூடிய அந்த பிரீமியம்ன்றது இன்சூரன்ஸ் கம்பெனி எடுத்துக்கூடிய அந்த ரிஸ்க் இருக்கு இல்லைங்களா, என்ன மாதிரி ரிஸ்க் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்களோ அந்த ரிஸ்க் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிக்கிறேன்னா அதுக்கு காம்பன்சேட்டா கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த பிரீமியம் அப்படின்னு சொல்றது. லாஸ்ட் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி பார்த்தா கிளைம் பேமெண்ட். அதாவது இந்த இன்சூரன்ஸ் எடுக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்க பிரீமியம் பேமெண்ட் பண்ணும்போது அவங்க என்ன மாதிரி லாசஸ் வரும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணி இந்த பிரீமியம் பேமெண்ட் பண்றாங்களோ அந்த ஒரு விஷயம் நடந்ததுன்னா அந்த பர்டிகுலர் பினான்சியல் லாஸ் அக்கர் ஆச்சுன்னு சொல்லிக்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு அந்த காம்பன்சேஷன் கொடுப்பாங்க. அவங்களோட பினான்சியல் அந்த லாஸ்ல இருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு தேவையான காம்பன்சேஷன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே அந்த பர்டிகுலர் பாலிசி டாக்குமெண்ட்ல கிளியரா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த விஷயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் கருதுறேன். அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம். நான் உங்களோட ராஜேஷ். சிந்தைகள் பெரிதாகட்டும்.